எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 நபர்களுக்கு உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவது பணியாணை அக்ஷயலட்சுமி அவர்கள். இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அக்ஷயலட்சுமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 28ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்ஷயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை கைப்பிடித்து வாழ்க்கை பாதையில் நடத்திச் செல்வது போல தமிழ்நாடு அரசும் பெண்களின் கனவுகளுக்கு கரம் கொடுத்து சாதனையின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. இதை ஒவ்வொரு நொடியும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய செயலால் நிரூபித்து வருகிறார்கள். தொடர்ந்து மற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.